கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12/9/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஜெகோவா ஜைரா, on the mountain of the Lord it will be provided. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யெகோவா ஈரே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்றைக்கு வேதத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பெயரிடுகிறார், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த புதிய நாளிலும் புதிய காலவேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈரே என்கிற நாமத்தையுடைய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொள்வார், உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்வார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய யெகோவா ஈரே என்கிற நாமத்தையுடைய கர்த்தரை விசுவாசத்தில் உங்களுடைய உதடுகளில் அறிக்கை செய்யுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 5-8 வசனங்கள் எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் குறிப்பாக 8ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Abraham answered, God himself will provide the lamb for the burnt offering, my son. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மகன் கேட்கிறான், நாம் பலி செலுத்துவதற்கு விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆனால் பலி பொருள் எங்கே என்று கேட்ட பொழுது, உன்னைத்தான் பலி செலுத்தப் போகிறேன் என்று அவனுக்கு அதுதான் தெரியும். ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் தன் மகனை பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறார், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி தான் கர்த்தர் இந்த இடத்துல அற்புதங்களை செய்து பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் அங்கே வாசிக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை குறித்தும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்தும் பேசுவதை பார்க்க முடிகிறது. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. We do not want you to be uninformed, brothers, about the hardships we suffered in the province of Asia. We were under great pressure, far beyond our ability to endure, so that we despaired even of life. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். Indeed, in our hearts we felt the sentence of death, but this happened that we might not rely on ourselves, but on God, who raises the dead. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். He has delivered us from such a deadly peril, and He delivered us. On Him we have set a hope that He will continue to deliver us. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பயணங்களில் வந்ததான பிரச்சனைகள், போராட்டங்கள், கப்பல் பயணங்களில், யாத்திரைகளில் அவர் சொல்லுகிறவை எல்லாவற்றிலும் எங்களுக்கு மரணமே வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிலாம் இருந்தாலும் எங்களை மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா ஆண்டவர் மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்வார். அதுதான் விசுவாசம். தப்புவித்தார்,
இன்னும் தப்புவிப்பார் என்று ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தேவ ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசம் பெருகுவதாக. சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதம் 4-5 வசனத்தில் சொல்லும் பொழுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். In you our fathers put their trust, they trusted and you delivered them. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். They cried to you and were saved. In you they trusted and were not disappointed. இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜனங்களாகி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யெகோவா ஈரே என்கிற நாமத்தை உங்களுடைய உதடுகள் அறிக்கை செய்யட்டும். இயேசுவே என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார், உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்வார், உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்து கொள்வார், உங்களுடைய திருச்சபை பார்த்து கொள்வார். அருமையான வாலிப சகோதரன் உங்களை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கை துணையின் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், வேண்டிய ஞானத்தை கொடுப்பதற்கு அவரால் முடியும். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோடு நமக்குடைய கிரியைகள் செயல்பாடுகளிலும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்று சொல்லி அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நாமும் சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வெட்கப்படுத்தாத அனுபவத்திலே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலைகளையும் நீர் பார்த்து கொள்வீர் என்கிற நம்பிக்கையில் வளர பெருக கிருபை செய்யும். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற முதியவர்கள், கனத்துக்குரிய போதர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து ஜெபம் பண்ணுறோம். எங்கள் எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து சேர்ந்து எங்களோட உதடுகளிலே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்கிற நாமத்தை நாங்கள் ஒருமித்து அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வீராக. எங்கள் தேவன் அவ்விதமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. யெகோவா ஈரே.